விஜய் ஃபார்ம்ஸ் விழுப்புரத்துலேருந்து வரோம். இப்போ இந்த ஆட்டு பண்ணை நாங்கள் ஒரு 17 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே போயர் இன ஆடுகள் நாங்கள் பெருசாக மெயினாக ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் ப்ரீட்ஸ் எல்லாம், நம்ம தமிழ்நாடு ப்ரீட்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்தில் ஒரு 10 கிலோ 12 கிலோ வெயிட் கெயின் வரும். ஆனால் இந்த போயர் இன ஆடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ 70 கிலோ வெயிட் வரும். அதான் பெரிய வித்தியாசம். இப்போ ஆனால் இந்த ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ப்ரீடு, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து நம்ம வந்து இந்த ஜெனட்டிக்ஸ் இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது, இதை ஒரு நம்ம லோக்கல் ப்ரீட்ஸோட கலப்பினம் பண்ணும்போது தொழில் ரீதியான பண்ணை வளர்ப்பு, தொழில் ரீதியாக ஆட்டு பண்ணை வைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரீடு வந்து 25 பெட்டைக்கு ஒரு கெடா இருந்தால் போதும். அப்போ இந்த ஒரு கெடா மட்டும் நம்ம இந்த மாதிரி ப்ரீடு கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ரீடாக இருந்தாலும் இந்த போயர் இனத்தில் வாங்கிக்கிட்டு, கெடாவை வாங்கிக்கிட்டு நம்ம 25 ஆடு வந்து நம்ம ஷிரோஹி அல்லது தலைச்சேரி நம்ம இந்தியன் பிரீட்ஸில் வாங்கிக்கிட்டு அது கூட கலப்பினம் பண்ணும்போது ஒரு குட்டிக்கு குறைஞ்சது 20 கிலோ வெயிட் கெயினில் வித்தியாசம் வரும்போது ஒரு பேட்சில் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் அதிகமாக வர்றது நம்மளால் பார்க்கும்போது அது ஒரு தொழில் ரீதியான பண்ணைக்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பினம் போயரும் ஷிரோஹின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் பிரீடோடைய அந்த ஃபீமேலோட கிராஸ் பிரீடு பண்ணி பண்ணுற ஒரு கலப்பினம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்மியான நாட்கள்லேயே வந்து அதிக வெயிட் வருது. நம்ம ஷிரோஹி ரகம் பார்த்தீங்கன்னா அதிக பால் கொடுக்குற திறன் உள்ள ஒரு பிரீடு. போயர் இனம் வந்து அந்த FCR ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்ப அதிகம் இருக்கிற பிரீடு. இந்த காம்பினேஷன் வந்து நம்ம கிராஸ் பிரீட் பண்ணும்போது 3வது மாசத்துல பால் பிரிக்கும் போதே ஒரு 35 கிலோ வெயிட் கெயின், ஒரு 1 இயர்லாம் 65-70 கிலோ அளவுக்கு வெயிட் கெயின் வரதை நம்ம பார்க்குறோம். அது ஒரு தொழில் ரீதியான ஆட்டு பண்ணைக்கு இந்த மாதிரியான ஒரு வெயிட் கெயின் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கள் பண்ணையில் வந்து நம்ம விழுப்புரத்தில் வந்து நாங்கள் வந்து புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஃபார்ம் விசிட் அலோவ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி, கிளாஸ் மாதிரி ஒரு விசிட் அலோவ் பண்ணுறோம். அதில் வந்து கலந்துக்கிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். இப்போ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து NLM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் வந்து 50% சப்சிடி கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் உள்ள ப்ராஜெக்ட், 500 ஆடு ப்ராஜெக்ட்டுக்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அதுக்கு உண்டான ஹெல்ப்பும் நாங்களே பண்ணுறோம். அது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்ற ஹெல்ப்பும் கைடன்ஸும் நாங்களே பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா எங்களை அணுகி பயன்படலான்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து நாங்கள் இது ஒரு 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தொழில் ரீதியான பண்ணையை நாங்கள் வந்து அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். மேய்ச்சல் முறை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தொழில் ரீதியான பண்ணைக்கு வேற ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. இதை நாங்கள் ஒரு ஹார்ட்வேரில் ட்ரையல் அண்ட் எரரில் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால புதுசாக பண்ணுறவங்களுக்கு எங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.